போயிட்டு இருக்கும்போது சிக்னல் போட்டாங்க. ஆனா சிக்னல் நான் கவனிக்காம கிராஸ் பண்ண பாருங்க. ஒரு ஆள் உள்ள வந்துட்டான் டப்புன்னு. அந்த வேலை அடிச்சுட்டான். எனக்குன்னா என்ன சொல்றது, அந்த போதையில இருந்தாலுமே அந்த போதையே தெளிஞ்சிருச்சு எனக்கு. என்னடா ஆளை ஏத்திட்டுமே சொல்லி இறங்கி கூடி போய் பார்த்தா அப்படியே இழுத்துட்டு படுத்துருக்காரு. ரத்தம் மண்டையில இருந்து சொட்டுது. உடனே என்ன பண்ணா, யாரும் பாக்காத மாதிரி கூட்டம் சேர்ந்துரும்ல, டப்பு டப்புன்னு என்ன பண்ண வண்டியில தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி சொன்னா, ட்ரீட்மெண்ட் பாருங்க, இந்த மாதிரி ரோட்ல இருந்து அடிபட்டு இருந்தாரு இவரு, ஏதாவது பிரச்சனை கால் பண்ணு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டான். சரி, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், நம்ம ஏதாவது காசு கட்டிட்டு நம்ம விட்டுலாம், சாரி கேட்டு மண்ணி போயிட்டு நினைச்சிட்டு நான். ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க அவரு இறந்துட்டாரு அப்படின்னு. எனக்கு இப்ப என்னன்னா, ஹார்ட் பீட்லாம் அதிகமா அடிக்குது, டப் டப்னு. இறந்துட்டாரு. இப்ப அவ யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப என் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இவர் தான் ஒன்னு அட்மிட் பண்ணாருன்னு கேட்பாங்க. என்ன போலீஸ்காரங்க குடிச்சிருவாங்க, ஆக்சிடென்ட் கேஸ், கொலை கேஸ். இப்ப இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க. இப்ப நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்துட்டு அவர் எங்க அண்ணா தான். அவரு உங்களுக்கு ஒரு அண்ணன், அவர் ஒரு 40 வயசு இருக்கும். அவர் எங்க அண்ணா அவரு அப்படின்னு சொல்லி நீங்க கையெழுத்து போட்டு அந்த பாடி மட்டும் வாங்கிடுங்க. அது எப்ப நான் போட முடியும்? நான் இப்ப எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லன்னா இப்ப எனக்கு பிரச்சனை வர கூட தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானு உங்களுக்கு பிரச்சனை வர கூட நீங்க சொல்றீங்கன்னா அது நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப எனக்கு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்றது? நான் உங்களுக்கு வேற எதுவுமே கேட்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களோட அண்ணன் எங்க கூட பிறந்த அண்ணன், நீங்க வேற எதனா ஹெல்ப் கேளுங்க, நான் பண்றேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப நான் பிரச்சனை இல்ல மாட்டிப்பேன்ல. அது எனக்கு தேவையில்லாதுண்ணா. அது ஹாஸ்பிட்டல் உள்ள போறீங்க, போன உடனே சும்மா அப்படி நடந்துலாம் போக கூடாது. அப்படி அந்த மாதிரி அது பண்ணவே மாட்டேனா. ஆனா நீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா தான் இப்ப நிஜமா தம்பி பழகுவான் அழுகுறான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்லண்ணா, அது நான் கேஸ்ல போய் மாட்டுற மாதிரி ஆயிட்டேனா நானு. நான் எப்படி மாட்டுவீங்க? இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. பைத்தியம் மாதிரி பேசாத, நான் கோவம் வந்துடும். நான் பைத்தியம் தானா? கேள்வி ஒரு நிமிஷம் தரையா நீ? சொல்றது கேளுனா. எல்லாம் சொன்னா அப்படியே கண்ணாடியில வச்சு இச்சிருவோம் உன்ன. இடிச்சிருவா? ஆமா. இருண்ணா, நான் சொல்றது கேளுண்ணா. இருண்ணா, இப்ப நான் போன் பண்ணா வச்சுக்கேன், ஒரு நிமிஷம் கை வந்துருவாங்க. பாக்குறியா? இப்ப கை உண்ணா பயப்படாத, கை உண்ணா எதுவும் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் தரையா நீ? நான் திறக்கிறேன். கை என்ன தர? கை என்ன தர? கை என்ன? கை வாங்குறா? கை வாங்குறா? நான் என் கூட வான்னு சொல்றேன். ஒன்னு வேற சொல்ல வர முடியாது. வர முடியாது. சைன்ல போட முடியாது. நீ கொலை கேஸ் பண்ணிட்டு வருவா, நான் சைன் பண்ணணுமா? வரமாட்டேன். போ, இறங்கி போ. இறங்கு. ஏய்